ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ ஆஃப்டர் ஸ்மால் கேப் வந்து நம்ம மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல, இல்லை வந்து யாருக்கு பிறந்தனால யாருக்கு இறந்தனால யார் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம், அதாவது வந்துட்டு ஹவு டு மேக் அ மினிமம் பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம். ஓகே, சில பேர் கேட்குறது எனக்கு புரியுது, நீங்கள் முதல்ல எடுத்துருக்கியாடா ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு யாரும் கேட்க வேணாம். ஏன்னா வந்துட்டு நான் பேசிக்காக படித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மீடியா டெக்னாலஜி காலேஜில் வந்துட்டு பல ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த ஏஜுக்கு ஒரு மாதிரி எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் நாங்கள் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபிலிமில் ஸ்டாண்டர்டுக்கு என்ன எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லெவலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அது எங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கக்கூடாதுன்றதுக்காக, ஸோ எப்படி பிளானிங் பண்ணால் எப்படி வந்துட்டு ஓரளவுக்கு மினிமம் பட்ஜெட்லேயே வந்து ஒரு சூப்பர் ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற பற்றின ஒரு சின்ன ஒரு தெளிவான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஆஸ்பைரிங் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சின்ன ஒரு ஐடியா வந்து நான் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறையா போட்டு பிளான் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் திங்ஸ் சிம்பிள். ஓகே, டு பிகின் வித் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன்லையும் சினிமா ப்ரொடக்ஷன் ஆகட்டும், சீரியல் ஆகட்டும், இல்லை வந்து ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து 3 வகைப்படுத்துவாங்க இல்லைங்களா? லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, இது கூட தெரியாமல் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வரோன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷனில் கதை டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். அதாவது அங்கே எடுக்கலாம், இப்படி பண்ணலாம், ஹீரோ அப்படி வரலாம், கேரக்டர் இப்படி வரலான்னு சொல்லிட்டு பயங்கரமான அந்த டிஸ்கஷனு வாக்குவாதம்லாம் போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில். கடைசியில் எங்கே கோட்டை விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் பேசுகிறது ப்ரொடக்ஷனில் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ ப்ரொடக்ஷனில் எடுக்க முடியாத போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வச்சு ஒப்பேற்றவும் முடியாது. ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் பண்ணுற அந்த ஆரம்ப புள்ளியே தப்பாக போகிறதுனால கடைசி வரைக்கும் அந்த வர ப்ராடக்ட் வந்துட்டு எப்பவுமே வெளியே வராமையே போயிடுது. ஸோ அதனால் நாங்கள் பர்சனலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பிகின் வித் எங்கள்கிட்ட வந்துட்டு பட்ஜெட் அவ்வளோக்கா இல்லை ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு ரொம்பவே வந்து மினிமல் பட்ஜெட் தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஜெட்டு அப்புறம் இந்த ட்ராவல் இதெல்லாம் வந்து எதை டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான் டிசைட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணதை வந்து லொக்கேஷனை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். ஃபிக்ஸ் இந்த சென்ஸ் வந்துட்டு ரொம்ப அவுட்டோர் வெளிலலாம் போகாமல் இன்டோரில் நமக்கு தெரிஞ்ச ஸ்பேஸில், அதுவும் பர்சனலாக எங்கள் வீட்டிலே தான் நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அந்த லொக்கேஷன் காஸ்ட்டும் வந்து ஃப்ரீயாக போயிடுச்சு. ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப அங்கேயும் அலையாமல் ரொம்ப இது பண்ணாமல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப இந்த பிரச்சனைகள் நிறையா வரும். ஏன்னா வெளியே போனால் வந்துட்டு நிறைய பேர் குறுக்க வருவாங்க, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கும், டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும், உங்கள் கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹேவ் யுவர் லொக்கேஷன் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதுக்கு ஏற்ற மாதிரி கதையாக ஒன்று பிடிங்க. சும்மா வந்துட்டு நான் நிறைய எடுக்கிறேன், அப்படியே ஸ்டண்ட்லாம் பயங்கரமாக எடுக்கிறேன், இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ஒரு தாகத்தை வந்துட்டு அப்கமிங் ஃபிலிம்ஸை தீர்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மேபி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கன்ஸ்ட்ரெயின்டாக அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வச்சு பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். எங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேசலாம். அதாவது வந்துட்டு இது பண்ணலாம், ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அதுன்னு சொல்லிட்டு நம்மளையும் அறியாமல் சில விஷயங்களை வந்து நம்ம காசு செலவு பண்ணி வரையிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை நான் அப்புறமா சொல்கிறேனே. அதுக்கு முன்னாடி ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆக்ட்ரஸோ ஒரு ஆக்டரோ தேவை, ஒரு ஃப்ரீயாக பண்ணி தர ஒரு எடிட்டர் தேவை, ஒரு மியூசிக் எடிட்டர் தேவை, அட்லீஸ்ட் இவங்களாம் கொஞ்சமாவது தேவை. அப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு காஸ்ட்டை மினிமம் பண்ண முடியும். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஷன் செகண்டரி தான். பேசிக்காக ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒரு லெவலுக்கு நிறையா நான் போட்டு காமிக்க போகிறேன், நான் வந்து யாராவது ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண போகிறேன்னா டெஃபினட்டாக வந்துட்டு கேமரா ரெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கேமராமேன் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாருன்னா அவர் கேனில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு கேமரா வச்சுருந்தாலும் அதிலே ஷூட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம் எங்கள்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு கேமராமேன் ஃப்ரெண்டும் கிடையாது. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு மூலமாக வந்து அவர் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தார். பட் ஆனால் வந்து கேமரா நாங்கள் ரெண்ட் தான் எடுத்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு அந்த கேமரா ரெண்டலில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 கிட்ட அதுக்கு செலவாயிடுச்சு. ஸோ இதுதான் நாங்கள் பண்ண செலவு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்டர் எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் போடலாம், யாராவது வச்சு போடலாம், எவ்வளோ நாளும் எடுக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் லொக்கேஷன் வந்து ஒரே இடத்துல வச்சதுனால நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர். ஸோ பேசிக்காக ஒரு கேரக்டர், ஒரு லொக்கேஷன், அதுவும் வந்துட்டு அது 4 புறா அப்படிலாம் வர மாதிரி இல்லை, ஒரே ஒரு நைட்டில், அதாவது நைட் ஆரம்பித்து காலைல முடியறதுக்குள்ளே. ஸோ ப்ராப்ளி வந்துட்டு அவ்வளோதான் எங்களோட ஷூட்டே இருந்துச்சு. ப்ராப்ளி ஒரு 6 hours மேக்ஸிமம் எடுத்துருப்போம்.
ஸோ அவ்வளோதான் எங்களுக்கு ஷூட்டிங் டைமே இருந்துச்சு. ஸோ எங்களோட ஸ்டோரியை வந்துட்டு அவ்வளோதான் டிமாண்ட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் ஸ்டோரி டிசைன் பண்ணோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பெருசாக வந்து இந்த லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணுறது, இல்லை வந்து இந்த ஆர்டிஸ்ட் கால் ஷீட்டை மேனேஜ் பண்ணுறது, இல்லை அந்த ஆர்டிஸ்ட்க்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் எங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த தலைவலியுமே இல்லை. சின்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டில் நடந்த காரணத்தினால எல்லாமே அப்படியே ரெஸ்ட் ரூமு ப்ளஸ் ரூம்ஸ் எல்லாம் அங்கேயே இருந்து ஸோ எல்லாமே வந்துட்டு அங்கேயே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா தலைவலிகளை வந்துட்டு இந்த மாதிரி லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக போகும்போது நீங்களாம் வந்துட்டு ஈஸியாக தவிர்த்தரலாம். இந்த ஒரே லொக்கேஷனில் வச்சு எடுக்கிறதுனால அடுத்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடுவோம். என்ன மிஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ஷார்ட்லாம் எழுதிடுவோம். இந்த ஷார்ட் அப்படி வேணும், இந்த ஆக்டர் இப்படி நிற்கணும், இந்த ஆங்கிள் வேணும், எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவோம். பட் இதை தாண்டி உங்களுக்கு ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் போகும்போது இன்னும் நிறையா சில இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் பயங்கரமாக எழுதிருப்பீங்க, இது இங்கே வரும், அப்படி எடுக்கணும், மேலே போகும், கீழே வரும் இல்லாமல் அதுக்கான டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்றத வந்துட்டு ப்ரொடக்ஷனில் நேரடியாக போய் எடுத்தால் மட்டுமே தெரியும். ஏன்னா வந்துட்டு ஒரு லென்ஸ் எடுத்து மாட்டணும், ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள நேரத்தை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபுட்டு கொடுக்குறது ப்ளஸ் அவங்களுக்கு ரெஸ்ட்டு, அதையும் தாண்டி இந்த டீம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு இடத்துல பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களால வந்துட்டு செமையான ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அவங்களோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு ரோலே ப்ளே பண்ணும். ரைட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த கதை பண்ணுறதுலேருந்து மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் சரி, டெஃபினட்டாக உங்களுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ யார் வேணா இருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கலாம், சினிமா தெரிஞ்சவராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ப்ராப்ளி எனிஒன் வித் யுவர் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் நல்லா வரணும் ப்ளஸ் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங்கில் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி நான் சொல்கிறேனே, நாங்கள் பண்ண ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்வியஸாக ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக தெரியும் எந்த ஷாட் எங்கே வரும், ஃபஸ்ட்டு எதை எடுக்க போகிறோம், ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஆங்கிள் இங்கே வைக்க போகிறோம், கடைசியாக எங்கே முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து எங்களுக்கு பேப்பரில் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹேவ் எவ்ரிதிங் இன் யுவர் பேப்பர். ஸோ ப்ராப்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த செட்டு எப்படி இருக்கணும், அந்த வீட்டில் என்ன இருக்கணும், என்ன இப்போ இது இருக்கணும், என்ன லைட்ஸ் இருக்கணும், ஸோ எது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி போர்டே வந்து டிசைன் பண்ணி வச்சுருங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் இருக்கிற அந்த தலைவலி எக்ஸ்ட்ராவே குறைக்கும். ஏன்னா வந்து திடீர்னு ப்ரொடக்ஷன் போடுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்த வீடியோ போகிறீங்க எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ணல ப்ரீ ப்ரொடக்ஷனில், திடீர்னு எது சிலதெல்லாம் தேவைப்படும், ஐயோ அதை காணுமே, ஐயோ இது காணுமேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருக்கிற அந்த பதட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்லையே வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷனில் எவ்ரிதிங் அந்த லைட்லேருந்து இதிலேருந்து மேட்லேருந்து எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாமே எழுதி வச்சுருங்க, முன்னாடி வாங்கி வச்சுருங்க. அதையும் தாண்டி சில நேரங்களில் ப்ரொடக்ஷனில் சிலதெல்லாம் மிஸ் ஆகலாம், பட் அதெல்லாம் வேறு வழியே இல்லை, அதெல்லாம் வந்து கடந்து தான் ஆகணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக வந்துட்டு உங்களோட டைலாக்ஸ் எழுதுறீங்களோ, உங்களோட சீன் இது பண்ணுறீங்களோ, உங்களோட ஆங்கிள் ஷாட்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராப்ஸு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை ஆர் எந்த லைட்டிங் தேவைன்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக ஒரு 90% ஆஃப் த ஜாப் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே முடிச்சிருங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் இன்னுமே உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்டேக்கில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். லைக் எப்படி வரணும், ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறையா ப்ரொடக்ஷனில் நிறைய பிரச்சனைலாம் போகும். நம்மளுடைய சொன்ன டைம் லேட் ஆகிறது, அவங்க பிரேக் எடுக்கிறது, அவங்க ட்ரெஸ் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஸோ நாங்கள் அதுதான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேர் கிளியர், எங்களுக்கு என்ன வேணும், இது எங்கே ஆரம்பிக்கும் எங்கே முடியும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டியோட தான் போனோம். ஃபைன். நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு எங்கே தப்பு பண்ணோம், தப்புன்றதை விட அடடான்னு சொல்லிட்டு ஐயோ இப்படி நினச்சோம் இப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூரேஷன். நாங்கள் யோசிச்சுட்டு போன கான்செப்ட்டுக்கு நாங்கள் நினச்சி வருன்ற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் மேக்ஸிமம் நினச்சோம். மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் வரும், அதுக்குள்ளே முடிச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனலாக எடிட் பண்ணி முடிக்கும்போது வந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த தெளிவான பிளானிங் வந்துட்டு நம்மளால் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ண முடியாது. ஏன்னா டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் எடுத்து ஷார்ட் வச்சு ஆங்கிள் வச்சு ஒரு ஜூம் இன் போய் ஜூம் அவுட் வந்து ஒரு ட்ராலியில் ரொட்டேஷன் விட்டால் தான் வந்துட்டு ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் வரும்னு தெரியும். ஸோ அதனால் டியூரேஷனை கூட்டியே கணக்கு போட்டு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளானிங் பண்ணாதீங்க. எங்களுக்கு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் அதாவது ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள். கடைசியில் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த டியூரேஷன்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் செமையாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் செமையாக இருந்துச்சுன்னா அடுத்து வர போஸ்ட் ப்ரொடக்ஷனும் செமையாக இருக்கும். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, அங்கே போய் நீங்கள் புதுசாக எதுவும் மாற்ற போகிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ரீயில் என்ன பண்ணீங்களோ அதான் நீங்கள் ப்ரொடக்ஷனில் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் இருந்ததை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி பட்டி டிக்கரிங் பார்த்து பண்ணுற வேலை தான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். டெஃபினட்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மேன் பவர் தேவை. மேன் பவர் இன் சென்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போதைக்கு மினிமம் பட்ஜெட்டில் போகிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நல்ல ஒரு எடிட்டர் ஃப்ரெண்டோ இல்லை யாராவது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்டோ கூட வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்போட
உங்களோட ப்ராடக்ட்டை எவ்வளோ மேக்ஸிமம் வந்துட்டு ஷார்ட்டாக கிறிஸ்பாக கொடுக்க முடியுன்றதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் டிஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு மேபி நீங்கள் வெளில கொடுத்தும் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நிறைய லட்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்ஸில். ஸோ அதை கொஞ்சம் சர்ஃப் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஃபைனலாக மியூசிக் கம்ஸ் இந்த பார்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு வந்து நிறையா சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல. இருக்கிறவங்க தாராளமாக வந்து கொடுத்து பண்ணுங்கள். இது வந்து எங்களுக்கு நாங்களே ஆப் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறையா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மியூசிக்காக வந்துட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. ஸோ நிறையா யூடியூப்லேயும் சரி, இல்லை ஆன்லைன்லேயும் சரி நிறையா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். எந்த வித தப்புமே கிடையாது. அதே மாதிரி ஃபைனலாக ப்ராடக்டாக வெளியே வரும்போது இந்த டிஐலேருந்து அவுட்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லட்டு வச்செல்லாம் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த அவுட்டு அந்த எவ்வளோ லெவல் இருக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்து ப்ராப்பராக எடுத்துருங்க. ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோதான் உங்களோட இது பாயிண்ட் முடிஞ்சது. அண்ட் ஃபைனலி நம்ம வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிச்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு, ப்ரொடக்ஷன் முடிஞ்சது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சது. இங்கே தான் திருப்பியும் வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன, தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனல் கொடுத்துறது, இல்லை வந்துட்டு அவங்களோட ஓன் பேஜ்லேயே வந்து போட்டுறது. இதை நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆப்வியஸாக எடுத்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். பட் எங்களுக்கு இன்னும் எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, சின்ஸ் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பெரிய ப்ரொமோஷனும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மள மாதிரி மேபி ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 100கணக்கான ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகலாம். அதில் நம்மளது எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இப்போது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுக்கிறோம்? ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு ஓகே இதை வச்சு ஒரு சான்ஸ் கிடைக்கலான்ற ஒரு மோட்டிவ் தான் எடுப்போம். ஸோ அந்த மோட்டில் எடுக்கும்போது டேரெக்டாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கோ ஆர் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு வச்சுட்டு நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அனுப்புங்க. நிறையா அப்ளாசஸ் வாங்க, நிறைய ரிவ்யூஸ் கேளுங்க, எப்படி பண்ணலாம், பெட்டராக பண்ணியிருக்கலாமா, மற்ற ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அந்த படம்லாம் பாருங்கள் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்தோடனே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் வந்து ட்ராவல் பண்ண விடுங்க. நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போட்டோம், நிறைய பேர் பார்க்கட்டும். சினிமா சார்ந்த ஆட்களும் சரி, நிறையா டெக்னீஷியனும் சரி எல்லாம் போட்டு காமிங்க. போட்டு காட்டி கடைசியில் வந்துட்டு ஒரு இதுக்கு வருவீங்க இல்லையா, ஃபைன் இப்படி பண்ணிக்கலாம் அது பண்ணலாம்னு முடிச்சுட்டு ஃபைனலாக கடைசியாக ஆடியன்ஸ் மத்தியில் வந்துட்டு உங்கள் சேனலே ரிலீஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட ஓன் சேனலே ரிலீஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பாப்புலாரிட்டி தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மைல்களாக அது இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வெளில போய் ரிலீஸ் பண்ணுறதை தாண்டி. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வியூஸ் ரொம்ப வேணும், நான் வந்துட்டு நிறையா எனக்கு வியூஸ் தான் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ப்ராப்பராக ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ்க்குனே சில சேனல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து கோட் பண்ணி அதில் போய் பேசுங்க. ஜென்ரலாக அந்த பெரிய பெரிய சேனல்ஸில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வீடியோ போடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட வீடியோ அந்த 50வது வீடியோவில் ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஷார்ட் ஃபிலிம் வந்து தனித்து கண்டிப்பாக தெரியாது. ஸோ பெட்டர் ஒன்று உங்களோட ஓன் சேனலை ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குனே ஸ்பெசிஃபிக்காக சில சேனல்ஸ் இருக்கும், அதை டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும், ஒரு வியூஸ் போச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டிஷன்லாம் பிரிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது கட்டுப்படியாதோ பார்த்து பேசி முடிச்சுக்கோங்க. ஃபைனலி நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்புறம் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ சொல்கிறியடா, நீங்கள் பண்ண இதுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து மியூசிக் நாமளே பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எங்கள் பாஸ் சேர்ந்து பண்ணது. ஸோ அதனால் வந்துட்டு அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே லொக்கேஷனு ஒரே ஆர்டிஸ்ட்ன்றதுனால அவங்களுக்கு பெருசாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. கேமராமேனும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவன்றதுனால வந்துட்டு அவரும் பெருசாக எங்கள்கிட்ட அமௌண்ட் எதுவும் வாங்கிக்கல. ஸோ ஒன்லி அந்த கேமரா ரெண்டலுக்கு மட்டும் 1 டேக்கு நாங்கள் ரெண்ட் பண்ணோம். அது நியர்லி ஒரு 10,000 கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தாண்டி நாங்கள் உள்ள அந்த வீடை டெக்கரேட் பண்ணதுக்கு ப்ராப்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது மேபி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கி வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து சரி எதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது கொஞ்சம் ரேட் ஆச்சு. அதை தாண்டி இந்த ஃபுட்டு ப்ளஸ் இந்த ட்ராவல் போயிட்டு வரதுன்னு சொல்லிட்டு இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வரதுன்னு சொல்லிட்டு மிஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மினிமலான பட்ஜெட் தான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இது கூட இல்லாமல் கூட பண்ணலாம். ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்ரோச் பண்ண போகும்போது ஒரு க்ளீன் ப்ராடக்டாக காமிப்போம் இல்லைங்களா, அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணோம். இது இல்லாமலும் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ என்னோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உங்கள்கிட்ட கேமராவும் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் பெரிய கேமராலாம் போல நான் ஐஃபோன்லேயே எடுத்துக்கிறேன்ப்பா அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் ஒரு 5,000 to 10,000 ஒரு ஷார்ட் ஃபிலிம் குவாலிட்டியாக கண்டிப்பாக எடுத்து முடிக்க முடியும். வித் மேன் பவர் யூ ஹேவ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எடிட்டர், ஆக்ட்ரஸ் இது மாதிரி யாராவது ஃப்ரீயாக கிடச்சாங்கன்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக பண்ணி முடிக்க முடியும். அண்ட் பண்ணி முடிச்சதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கடைசியாக நான் சொல்லி முடிச்ச மாதிரி எடுத்தோடனே ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மெசேஜ்லாம் அனுப்புங்க. ஸோ எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்ற பாருங்கள். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கே அனுப்பணுமோ அதை முடிச்சுட்டு இது பண்ணிவிடுங்க. ப்ரொமோஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். அதுக்காண்டி ரொம்ப வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ ப்ராப்ளி ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணி முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாத்துக்கும். நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
காலேஜ்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். திருப்பியும் எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு மிரேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக ஒரு ஒரு சினிமா ஸ்டாண்டுக்கு பண்ணுற ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறது தான். ஸோ அதை ரிலீஸ் பண்ணோன்னா டெஃபரெண்டாக நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்களும் அந்த ப்ராசஸ் தான் இருக்கோம், இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் அனுப்பலான்னு சொல்லிட்டு. ஸோ முடிச்சு வரும்போது பார்ப்போம் என்ன வருதுன்னு. பை த பை அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் வந்து பெயிண்டட் மெமரிஸ். கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட்லாம் வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.